வணக்கம். அக்ஷு சமையல்ல சிக்கன் கொத்து பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு 2 பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்றத முதல்ல பார்க்கலாம். பெரிய வெங்காயம், நல்ல பெரிய சைஸ்ல 2 வெங்காயம், மீடியம் சைஸா இருந்தா 3 யூஸ் பண்ணுங்க. மீடியம் சைஸ் தக்காளியில பாதி, இல்லைன்னா சின்னதா ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 5-6 துண்டு சிக்கன் ரோஸ்ட். அந்த ரெசிபி வந்து அக்ஷு சமையல் சேனல்ல இருக்கும், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். போன்லெஸ் பீஸா பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5-6 பீஸாவது தேவைப்படும். 3 பரோட்டா. இந்த ரெசிபியும் அக்ஷு சமையல் சேனல்ல இருக்கும், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கறி மசாலா பொடி. இந்த கறி மசாலா பொடியோட ரெசிபியும் அக்ஷு சமையல் சேனல்ல இருக்கும், நீங்க பார்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் முட்டை, 1/2 டீஸ்பூன் கருப்பு மிளகு பொடி. முதல்ல இந்த பரோட்டாவை நல்லா சின்ன சின்னதா பிச்சு உதுத்து எடுத்துக்க போறோம். கையால பிச்சு வைக்கலாம், ஆனா எவ்வளவு பிச்சாலும் ரொம்ப சின்னதா வராது. அதனால நான் ஃபுட் ப்ராசஸர்ல போட்டு ஒரு 2 சுத்து சுத்தி எடுத்துடுறேன். அப்போ நல்லா உதிர்ந்து நல்ல பொடி பொடியா வந்துடும். இப்படி பண்றதுனால நம்ம கொத்தும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா கை வச்சு கரண்டி வச்சு தான் டவால கொத்தணும், அப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படி வச்சு உதித்து வச்சுட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். நல்லா சாஃப்டா உதிர்ந்து வந்துருச்சு. இப்போ நல்லா பேனை சூட் பண்ணிட்டு, டவாவை சூட் பண்ணிட்டு, நம்ம வெட்டி வச்சிருந்த பெரிய வெங்காயம், அல்லனா மீடியம் சைஸ்னா 3 வெங்காயம், அல்லனா 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு மேலாப்புல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். டவா வந்து நல்லா சூடா இருக்கணும். சூடு கம்மியா இருந்தா இது வந்து நல்லா வராது. நல்லா சூடானதுக்கு அப்புறம் இதை பண்ணணும். போட்டு ஒரு கரண்டி வச்சு, ஃப்ளாட்டான கரண்டி வச்சு ஒரு 10-15 செகண்ட் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாய் பொடி, உப்பு, கறி மசாலா பொடி இது மேலாப்பில் சேர்த்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி கிண்டிக்கோங்க. இந்த டைம் வந்து இதில் நான் எடிட் பண்ணவே இல்லை. மொத்தம் எவ்வளோ நேரம் நான் இதில் கிண்டினேனோ அதுதான் எக்ஸாக்டாக இதில் பதிவாயிருக்கு. அதனால இவ்வளோ நேரம் கிண்டுனா போதும், ரொம்ப நேரம் கிண்ட வேண்டியது இருக்காது. இப்போ இது நடுவில் ஒரு கேப் மாதிரி விட்டுட்டு அதில் நம்ம உதுத்து வச்சிருந்த அந்த 3 பரோட்டா, பொரிச்சு வச்சிருந்த சிக்கனில் ஒரு 5-6 துண்டாது சிக்கன், உங்களுக்கு விருப்பப்பட்டால் கொஞ்சம் நிறைய கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வச்சிருந்த 2 முட்டை இதையும் அடித்து ஊற்றிக்க போகிறோம். ஊற்றிட்டு இதை நல்லா அந்த கரண்டி வச்சு கலந்து விட்டுக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல் நல்லா சூடாக இருக்கணும். அதனால தான் வெங்காயம்லாம் கொஞ்ச நேரம் வதக்குனா போதுன்றேன். அந்த வெங்காயமும் கொஞ்சம் நல்லா நறுக்குன்னு இருந்தால் தான் அந்த கொத்து பரோட்டாலும் நல்லா இருக்கும். அந்த முட்டையை ஊற்றிட்டு அந்த முட்டையோட ஈரத்தில் அந்த பரோட்டாவை நல்லா கிண்டி விடுங்க. அந்த பரோட்டா அதில் தான் நல்லா சாஃப்ட் ஆயிரும். நம்ம இதில் குருமாவோ கறியோ எதுவுமே ஊற்ற மாட்டோம். ஏற்கனவே மசாலா பொடியெல்லாம் போட்டாச்சு. இந்த முட்டை ஈரத்தில் அந்த பரோட்டா சாஃப்ட் ஆயிரணும். இப்போ முட்டையை ஊற்றின உடனே கொஞ்சம் அது ஒரு மாதிரி குழஞ்சிட்டு வரும். அதனால அதை கலக்கி விட்டுருங்க. அந்த முட்டை ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் இதை நல்லா அந்த பேன் ஃபுல்லாக நல்லா பரத்தி விட்டுருங்க. அப்படியே நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அது வந்து ஒரு 2 நிமிஷம் இப்படி இருக்கட்டும். அப்போ கொஞ்சம் நல்லா சுருண்டு வரும். இப்படி 2 நிமிஷம் நல்லா இருந்ததுக்கப்புறம் இதை மறுபடியும் நல்லா கிண்டி விடுங்க. நான் வந்து நல்லா பெரிய டவா இருக்கிறதுனால இந்த மாதிரி நிறையா யூஸ் பண்ணுறேன் ஒரே நேரத்தில். உங்களோடது நீங்கள் நார்மல் தோசை டவா தான் இருக்குது, சின்ன டவா தான் இருக்குன்னா இதில் பாதி அளவு எடுத்து உங்கள் டவா சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அளவு குறைச்சி எடுத்து நீங்கள் பண்ணலாம். இப்போது மறுபடியும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு கேப் விட்டுட்டு அதில் வச்சுருந்த 1/2 மீடியம் சைஸ் தக்காளி, இல்லைன்னா ஒரு சின்ன சைஸ் தக்காளி, கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இதையும் சேர்த்து அந்த தேங்காய் எண்ணெயை உருக விட்டு அதில் அந்த தக்காளியும் கருவேப்பிலையும் பொரியிற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. தேங்காய் எண்ணெய் நான் முதல்ல லிஸ்ட்டில் சொல்லலை, ஆனால் ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை, கடைசியாக இப்போது வச்சுருந்த 1/2 டீஸ்பூன் கருப்பு மிளகு பொடி இதையும் சேர்த்துக்க போகிறேன். இந்த 3 சேரும்போது அவ்வளோ வாசமாக டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ இந்த தேங்காய் எண்ணெய், மிளகு பொடி எல்லாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மறுபடியும் ஒருக்கா நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. விட்டுட்டு மறுபடியும் பழைய மாதிரியே டவா ஃபுல்லாக இதை படத்தி விட்டுருங்க. இது இன்னும் ஒரு 1.5 to 2 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்து சர்வ் பண்ணலாம். சிக்கன் கொத்து பரோட்டா தயார். இது ரொம்ப அருமையாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.